ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நான் ஹெர்பலைஃப் ஷேக் எடுக்கிறேன், ஆனால் எனக்கு பசி அதிகமாக இருக்குது, என்னுடைய பசியை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. உங்களுக்கு பசிக்கிற டைமில் நீங்கள் சாப்பிடாம இருந்தாலுமே உங்களுக்கு வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் ஆகும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, பசிக்கிற டைமில் உங்கள் பசியை கண்ட்ரோல் பண்ணுறீங்க. உங்களுக்கு பசிக்கிற டைமில் என்னென்ன ஃபுட் எடுக்கணும் அப்படின்ற டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஷேக்கை 8 to 9 o'clock எடுக்கிறீங்க. ஒரு 11 o'clock உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா அது பசி கிடையாது, தாகம் எடுக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, பசிக்குதா இல்லை தாகம் எடுக்குதா அப்படின்னு தெரியாமே சாப்பிட்றீங்க. ஸோ அதனால தான் உங்கள் வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் ஆகுது. உங்களுக்கு பசிக்கிற டைமில் தண்ணி அதிகமாக குடிங்க. நீங்கள் தண்ணி அதிகமாக குடிச்சிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு பசியை கண்ட்ரோல் பண்ணும். நீங்கள் தண்ணி குடிச்சு உங்களுக்கு பசி அதிகமாக இருக்குது அப்படின்னா நான் சொல்கிற இந்த ஃபுட் எடுங்க. கிரீன் கலர் வெஜிடபிள் அதிகமாக எடுங்க. நீங்கள் வெஜிடபிள் அப்படியே எடுத்தீங்க அப்படின்னா 30 கேலரி தான். அதுவே பொரியல் செய்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 15 கேலரி கிடைக்கும். ஸோ உங்கள் வெயிட் இன்க்ரீஸ் ஆகாமல் கண்ட்ரோல் பண்ணும். மதிய லஞ்ச் 1 o'clock எடுக்கணும். நீங்கள் மதிய லஞ்ச் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஃபுட்டாக எடுங்க, ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஃபுட்டாக எடுங்க, கார்போஹைட்ரேட் கம்மியாக எடுங்க. ஈவினிங் 7:30 உங்கள் ஷேக்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபுல் ஃபீல் கிடைக்கும். உங்களுக்கு ஈவினிங்கில் 4 o'clock பசிக்குது அப்படின்னா நீங்கள் மதியம் எடுக்கிற லஞ்சில் உங்களுக்கு மிஸ்டேக் இருக்குது. மதியம் லஞ்ச் கரெக்டாக எடுக்கல அப்படின்னாலுமே உங்களுக்கு பசிக்கும். நீங்கள் மதியம் எந்த மாதிரியான லஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, நான் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டை எடுக்கிறேன், எனக்கு வெயிட் லாஸ்லாம் ப்ராப்பராக இருக்குது, ஆனால் என்னுடைய பசியை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியல. உங்கள் பசியை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வெயிட் இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி குடிக்கணும். நீங்கள் தண்ணி கரெக்டான பேஸில் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் ஒரு நிமிஷம் திங்க் பண்ணுங்கள், வாட்டர் டெய்லி பேசஸில் எவ்வளோ எடுக்கிறீங்க, நீங்கள் வாட்டர் கரெக்டாக எடுத்தும் உங்களுக்கு பசிக்குதா அப்படின்னு ஃபஸ்ட்டு நோட் பண்ணுங்கள். நீங்கள் வாட்டர் கரெக்டாக எடுக்கிறீங்க, அப்படி இருந்தும் உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா கிரீன் கலர் வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் எடுங்க. நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் கேலரி பேசஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் வெஜிடபிள் எடுங்க. வெஜிடபிள் பார்த்தீங்க அப்படின்னா கிரீன் கலர் வெஜிடபிள் அதிகமாக எடுங்க. இதில் தான் அதிகமான ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. நீங்கள் இந்த ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக எடுக்கும்போது உங்கள் பசியை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இப்போ சொன்ன இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். உங்கள் பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது சம்பந்தமாக எனி டவுட், எனி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னாலுமே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஜஸ்ட் கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் டெய்லி கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் எந்த மாதிரியான ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் நெய்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.